ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக இப்போ ரீசெண்டாக இசேவை மையம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதாவது இஎஃப்ஏ யூசர்ஸ்க்கு மட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. 2 to 3 டேஸாக வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போன வாரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் எல்லாருக்குமே வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நாங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி தான் மொத்தம் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபைன். ஆக்சுவலாக வந்து இ சேவை சென்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 50,000க்கு மேற்பட்ட இ-சேவை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து டிஎன்இஜிஏ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐடி அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இஎஃப்ஏ யூசர்ஸ்க்கு வந்து 3,000 ரூபாயும், சிட்டி சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 6,000 ரூபாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ச்சைஸ் ஐடி அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நிறைய நபர்கள் வந்து அந்த சர்வீஸ் வந்து எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் போட்டு ஒரு என்டர்பிரினர் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இருக்கட்டும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் எதுவுமே வந்து நடக்கல. பட் இது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. இது யாருக்காக வந்து எதுக்காக இது வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து நடக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது, அந்த சென்டரில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் ரன் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தவறுதல் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற வந்து ஆய்வு வந்து மேற்கொள்கிறாங்க. இந்த ஆய்வுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதாவது இ சேவை ஆப்ரேட்டர்கள் என்னென்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து சம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கால் பண்ணுவாங்க, சம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கால் பண்ணாமல் தான் டேரெக்டாக வரதா வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து கால் பண்ணுறாங்களே இல்லையோ, நம்ம வந்து நம்ம சென்டரை பக்காவாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக என்னென்ன விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் வந்து கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, சிங் போர்டு வந்து உங்ககிட்ட வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சு ஆகணும். அதில் வந்து உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுங்க, சரிங்களா? பிரிண்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஃப்ளெக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3D ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இ-சேவை லாகின் பண்ணீங்கன்னா அதில் ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து 3D ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அது மோஸ்ட்லி வந்து கன்ஃபார்மாக ஒட்டணும் அப்படிங்கிறது வந்து சொல்லலை, பட் அது வந்து ஒட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நேம், அதாவது இது ப்ரைஸ் லிஸ்ட்டு, அதாவது இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு உங்கள் சென்டரில் வந்து இருக்கா அப்படிங்கிற பார்க்குறாங்க. இது கண்டிப்பாக வந்து ஒன் சைடு உங்ககிட்ட வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை பேனர் அடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இடம் இல்லைனாலும் உங்கள் சென்டருக்கு உள்ளே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக இது வந்து கேட்பாங்க. நீங்கள் எந்தெந்த சர்டிஃபிகேட்டுக்கு எந்தெந்த எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். இ-சேவைக்கு தேவையான எல்லா டெம்ப்ளேட்டு, எல்லா பேனர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம குரூப்க்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே பார்த்து நிறைய நபர்கள் வந்து பேனர்லாம் அடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒட்டிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் நிறைய நபர்கள் வந்து பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். இந்த பேனர் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்குது, சரிங்களா? எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இஎஃப்ஏ யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. இஎஃப்ஏ அப்படின்னா வந்து இ சேவை ஃபார் ஆல் அப்படிங்கிற அவங்களுக்கு மட்டும்தான் வந்து நடக்குது. சிஎஸ்சி மூலியமா இ-சேவை வாங்கியிருக்கவங்களுக்கு இன்னும் இன்ஸ்பெக்ஷன் எதுவுமே வந்து நடக்கல. யாருக்கெல்லாமே வந்து அந்த குறுஞ்செய்தி உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தணிக்கையில் வந்து ஈடுபட போகிறோம், ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமா உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வந்து ஒரு மெசேஜ் கண்டிப்பாக எல்லாருமே ரிசீவ் ஆயிருக்கும். இ-சேவை ஆப்ரேட்டர் எல்லாருமே அந்த மெசேஜ் வந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது வருவாங்க. ஆஃபீஸரு கவர்மெண்ட் சைட்லேருந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. அவங்க வந்து அட்டண்டன்ஸ் எல்லாமே போடுறாங்க. இப்போ உங்கள் சென்டருக்கு வந்து இன்னைக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சென்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். எந்த மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் வந்து சென்டர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்பாங்க. அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குலாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட வந்து சிஸ்டம் என்ன ஓஎஸில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ன பிரிண்டர் வச்சுருக்கீங்க, பயோமெட்ரிக் வந்து வச்சுருக்கீங்களா இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து கேட்டு நோட் பண்ணுவாங்க அந்த ஆப் மூலிமா. அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தப்பி தவறி அவங்க கேட்கக்கூடிய எதுவுமே வந்து இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஐடி வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு பாசிபிள் வந்து இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், அந்த 25 லிட்டர் வாட்டர் கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கு பயனாளிகளுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும். உங்கள் கஸ்டமருக்கு வந்து வாட்டர் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேர்ஸ் மினிமம் வந்து ஒரு 3 to 5 சேர்ஸாவது உங்கள் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி சென்டர் எல்லாமே வந்து நம்ம சென்டர் இந்த ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதாக தான், ஒரு 10க்கு 10 ரூமு 10க்கு 8 ரூமில் தான் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் அதாவது என்ட்ரன்ஸில் வந்து சேர் போடுற மாதிரியாவது நீங்கள் பார்த்துக்கோங்க. உள்ளக்கு ஒரு 3 சேரும் வெளியில் வந்து ஒரு 2 சேரும் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் சென்டர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா, நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது, அதாவது இந்த இசேவை ஐடிக்கு அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இப்போ இருக்கானுங்கிற பார்க்குறதுக்கு அவங்க வராங்க, வேறு எதுக்காகவும் கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற ஒன்று வந்து செக் பண்ணுறது சரிங்களா. இப்போது சொன்ன மெத்தட் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எதுவும் பயப்பட வேண்டாம். பேசிக்காக இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கன்னா உங்களுக்கு ஓகே டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து கேட்பாங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுத்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகேவா கரெக்டாக இருக்கா, வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து என்னென்ன ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுட்ஸ் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் சரிங்களா. இதான் பேசிக்காக இன்ஸ்பெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்குது. மோஸ்ட்லி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மெட்ரோ சிட்டிஸில். இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ தான் 1 by 1 வந்து ஸ்டார்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. எந்த நேரத்தில் வருவாங்க, எப்போ வருவாங்க அப்படிங்கிறலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்கிறாங்க. சம் டிஸ்ட்ரிக்டில் வந்து சொல்லலை, டேரெக்டாக வந்து வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஆயத்தமாயிக்கோங்க, கவனமாக இருந்துக்கோங்க ஆப்ரேட்டர்ஸ். வாழ்த்துக்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.